இன்டியூஸ் பண்ணி எழுத வச்சிருக்கலாம். நீங்க வந்து ஒரு கதை எழுதுற மாதிரி நான் சொல்ற மாதிரி எழுதுங்களே அப்படின்னு சொல்லி எழுத வைக்கலாம். எப்படி வேணா எழுதிருக்கலாம். ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கன்ஃபெஷன்னா அது இட் மஸ்ட் பி வாலண்டரி ஸ்டேட்மெண்ட். அது வாலண்டரியா எழுதப்பட்டதாங்கிறத பார்த்து அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னா, அது கன்ஃபெஷன் ப்ரூவ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அதை வந்து ட்ரையல்ல வந்து ரிலை பண்ணலாம். அதுக்கு எந்த பாரும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ போன 2 செஷன்ல நம்ம நடத்துனதுல கேட்ட கேள்வி. அதற்கான பதில் சொல்லியிருக்கோம். இதுல வந்து அவங்க கிளாரிஃபை ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு செஷன் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணிட்டு we will go for the session. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா செக்ஷன் 154ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி ரிசீவ் பண்றது, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அப்படி ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் வந்து மறுக்க முடியுமா, இப்படி மறுக்கணும்னா போலீஸார் எவ்வளவு நாளைக்கு அப்படி மறுக்கலாம், ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண முடியுமா, ப்ரிலிமினரி என்கொயரி எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கலாம் கையில, அப்படி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு மறுத்தா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மேண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, அவர் எங்க போய் அஜிடேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்ட பிறகு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா பார்த்துட்டு வந்தோம். இப்படி பார்த்துட்டு வந்ததுல இது வரைக்கும் 7 ஸ்டெப்பு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 8வது ஸ்டெப்பு பார்க்க போறோம். 8வது ஸ்டெப்பை நான் வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த கேள்வியிலேயே இருந்து வந்ததுதான், ஐடென்டிஃபையிங் தி எஸ்டாப்ளிஷிங் தி ஐடென்டிட்டி. இன்வெஸ்டிகேஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து அதான், இந்த எவிடன்ஸோடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்பதான் அதனுடைய எவிடன்சரி வேல்யூ வந்து இருக்கும். அதுக்கு இல்லைன்னா எவிடன்சரி வேல்யூ இல்லாம போயிடும். ஏன்னா எல்லாம் நீங்க சும்மா கண்ட குப்பையை கொண்டாந்து கோர்ட்ல போட முடியாது. இட் மஸ்ட் பி ரெலவென்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். ரெலவன்சிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 5 to 55ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரெலவென்ட். அதுக்குள்ளார ரெலவெண்டா இருந்தாதான் then it can be looked into as an evidence. அப்படி அதுல ஒண்ணு ஐடென்டிஃபிகேஷன் செக்ஷன் 9ல பார்த்தோம். 9ல வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அக்யூஸ்டியா இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இறந்து போன நபராக இருந்தாலும் சரி, அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தப்படுது. இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தப்படும் பொழுது என்னென்ன காரணங்களுக்காக ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தலாம் அப்படின்னா, ஒரு 3 பர்பஸ்க்காக நடத்தலாம். ஒன்னு, the persons living or dead, known or unknown. ஐடென்டிஃபிகேஷன் யாருக்கு பண்ணலாம்? உயிரோடு இருக்கிற நபருக்கோ இறந்த நபருக்கோ. இறந்த நபர்னா இப்ப மர்டர் ஆன ஒரு விக்டிம், அந்த விக்டிமோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். உயிரோடு இருக்கிறவர்னா அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக பண்ணலாம். அது நோன் அன்னோன்னா, இப்போ வந்து ஒரு பாடி வந்து டீகம்போஸ்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அடையாளம் தெரியாத அளவுக்கு அழுகி போயிடுச்சுன்னா அதை வந்து அதனுடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்பதான் இன்னாருன்னு வந்தாதானே அதுக்கப்புறம் கேஸ். இல்லை இன்னாருன்னே அது யாருன்னே தெரியலன்னா எப்படி கேஸ்? ஸோ அதனால அதை அந்த ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது பண்ணலாம். அது போல இன்னார் தான் அக்யூஸ்டுங்கிறதையும் ஐடென்டிட்டி பண்ணலாம். அப்புறம் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடிங் ஃபயர் ஆர்ம்ஸ், இந்த வெப்பன், ஃபயர் ஆர்ம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை இந்த குற்றத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பாய்ஷனா இருக்கலாம், ஒரு கத்தியா இருக்கலாம், ஒரு டேகரா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இருக்கிறத ப்ரூவ் பண்றது, அந்த இதை ஐடென்டிஃபை பண்றது. அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங், போட்டோகிராஃப்ஸ், ஃபிங்கர் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். இதுவும் வந்து நம்ம ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு டிஸ்சார்ஜ் ப்ரோ நோட்ல ஒரு டிஸ்சார்ஜ் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பின்னாடி எழுதிருக்கிற டிஸ்சார்ஜ் வந்து ஃபோர்ஜ்டுன்னு வச்சுங்க. ஃபோர்ஜ்டு டிஸ்சார்ஜ்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாருதுங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். அப்பதான் யார் ஃபோர்ஜ்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டி வந்து ஹேண்ட் ரைட்டிங்கு, போட்டோகிராஃப்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த எஸ்ஓசியில போய் பார்க்கும் பொழுது க்ளூ மெட்டீரியல்ஸ் வி கேன் கலெக்ட். அந்த க்ளூ மெட்டீரியல்ஸ்ல ஒன் ஆஃப் த க்ளூ மெட்டீரியல் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஓசியில இருக்குன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருடையதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அந்த எஸ்ஓசிக்கும் அந்த பர்சனுக்கு லிங்க் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்னு கோர்ட்ல வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அக்யூஸ்டோட பிரசன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை அக்யூஸ்ட் கையில போயிடுது. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்டையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் பண்றோம். ஐடென்டிஃபிகேஷன் பெரேட்னா நம்ம அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ற மாதிரியே பெரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
பெரியட்லாம் தேவை, ஐடென்டிஃபை பண்றோம், அதை தான் நம்ம அப்படி சொல்றோம். அது மாதிரி இந்த எஸ்டாப்ளிஷிங் ஐடென்டிட்டிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இந்த முதல்ல நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ங்கிறது என்னன்னா, ஒரு அஃபென்ஸ்ல ஒரு குற்றவாளி இருக்காரு. அந்த குற்றவாளி வந்து அன்னோன்னு வச்சுங்களேன். பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியாத ஒரு நபர்னா அவரை கைது பண்ண பிறகு அவரை வந்து பாதிக்கப்பட்ட நபர் மூலமாக அடையாளம் காண்பிக்க வைப்பது, அதுதான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் வந்து எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அனில்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2003 2SC 319 அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கிறத படிக்கிறேன். We remind ourselves that identification periods are not primarily meant for the court. இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறமே இது கோர்ட்டுக்காக நாங்க நடத்தல. They are meant for investigation purpose. It is only for the purpose of investigation. அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். The object of conducting a test identification period is twofold. இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்றதோடைய நோக்கம் என்னன்னா ரெண்டு. ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா, first is to enable the witnesses to satisfy themselves that the prisoner whom they suspect really the one who was seen by them in connection with the commission of the crime. முதல்ல அந்த விக்டிம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இவன் தான்பா, இவங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, இவன் தான் அந்த குற்றம் செஞ்சவன் அப்படிங்கறத அவன் முதல்ல ஏத்துக்கணும் இல்லையா? யார் குற்றம் செய்தாரோ அவர் முதல்ல அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்காக பண்றது ஒண்ணு. நாங்க சரியான ஆட்களை தான் கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த விக்டிமுக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்றது, அது ஒரு பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ், செகண்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை தி இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் தட் தி சஸ்பெக்ட் இஸ் தி ரியல் பர்சன் whom the witnesses had seen in connection with the said occurrence. ஸோ இது ரெண்டாவது பர்பஸ் என்னன்னா, அவர் ஐஓ சாட்டிஸ்ஃபை ஆகணும். இவரை தான் நம்ம கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கோம், நம்ம கரெக்டான ஆளை பிடிச்சிருக்கோம்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இன்வெஸ்டிகேஷன் ரைட் டைரக்ஷன்ல போகுதுங்கிறத அவர் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். இல்லைன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் வில் பி மிஸ்டைரக்டட். அவர் வேற எங்கேயோ போய் கடைசியா பர்ஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு பதிலாக அப்புறம் பர்ஃபெக்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆகிப்படும். ஸோ அதனால இந்த ரெண்டு பர்பஸ், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெரோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இந்த அனில்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில சொல்றாங்க. ரெண்டு பர்பஸ் தான். ஒன்னு, அந்த சாட்சி நான் புகார் கொடுத்த நபரை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ரெண்டு, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஐஓ இவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக அஷ்யூர் பண்ணிக்கணும் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா போகுது, இட் இஸ் கோயிங் இன் ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறத அவர் வந்து உணர்க்கணும். அதுக்காக தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம்னு இந்த வழக்குல சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2020 ARSC 254 ஒரு லேட்டஸ்ட் கேஸ் இது. இந்த கேஸ்ல வந்து எதுக்காக இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்றோம் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்புகளை எல்லாம் வச்சு கன்சல்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒன்னு படிச்சாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தணும் அப்படிங்கிறது. It has been accepted by this court that what is substantive piece of evidence of identification of an accused is the evidence given during the trial. So identification நம்ம செக்ஷன் 9ல சொல்றோம் இல்லையா, அந்த செக்ஷன் 9ல சொல்ற ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கிடையாது. நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொல்றாங்க பாருங்க, ஓ அந்த நின்றுட்டு இருக்கார எதிரி அவர் தான் என்ன கத்தியில குத்துனாரு, அவர் தான் கட்டையால அடிச்சாரு அப்படின்னு சொல்றான் பாருங்க, அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் substantive piece of evidence. அதுதான் செக்ஷன் 9ல relevant அப்படிங்கிறது தான் முதல்ல சொன்னாங்க. However, by the time the witness normally step into the box to depose, there would be substantial time gap between the date of the incident and the actual examination of the witnesses. இப்போ என்ன ஆகும், நமக்கு அக்கரன்ஸ் நடந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறமேட்டு சம்மன் அனுப்பி ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும் பொழுது டிலே ஆயிடும். இந்த எஃப்ஐஆர் கொடுத்த டைமுக்கும் இதுக்கும் டிலே ஆயிடும். இந்த டிலேல ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கும் டிலே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோர்ட்ல வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், இவர் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு அன்னோன் அக்யூஸ்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துருப்பாரு, அவர் இவ்வளவு நாள் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த டவுட் கிரியேட் ஆகும் பொழுது இப்போ இவர் ஏற்கனவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணி அதில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாருன்னா தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கராபரேஷன். இன்னைக்கு வந்து பாக்ஸ்ல ஏறி சொல்றாரு பாருங்க, ஆமாமா இவர் தான் வந்து அன்னைக்கு வந்து என்ன வந்து அடிச்சாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த அடிச்சாருன்னு சொல்ற அந்த சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸை இவர் இப்ப மட்டும் ஐடென்டிஃபை பண்ணல, ஏற்கனவே போலீசார் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்ணாங்க, அந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்லயும் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணாருங்கிறது இவருடைய எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட்டை வந்து மேக் இட்ஸ் மோர் ரிலையபிள், அந்த அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக கராபரேஷன் பர்பஸ்க்காக
இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போலீசார் வந்து நாங்க ரைட் டைரக்ஷன்ல போறோம், இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு கேஸ் கூட இதுல சொல்லலாம். ஹர்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1969 2 SCR 289. இந்த கேஸ்லயுமே கூட ரொம்ப தெளிவா சொல்றாங்க எதுக்காக இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. During the investigation of a crime, the police has to hold identification period for the purpose of enabling the witness to identify the properties which are the subject matter of the offense or to identify the person who are concerned therein. So ப்ராப்பர்ட்டியும் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. நம்ம நார்மலா என்ன நினைக்கிறோம், ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்னா இந்த அக்யூஸ்ட வந்து வரிசையா நிக்க வச்சு இவர் ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்றதுதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சம்பவத்தில் ஈடுபட்ட ப்ராப்பர்ட்டி, ஸ்டோலன் போன ப்ராப்பர்ட்டி, ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ், ராபரி நடந்திருக்கும், இந்த பெண்ணுகிட்ட இருந்து நகைகள்லாம் திருடிட்டு போயிருப்பான், அந்த நகைகளை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுமா இல்லையா, இது என்னுடைய நகைகள்னு, அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் அதை சொல்றாங்க. டூரிங் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ கிரைம், the police has to hold identification periods for the purpose of enabling the witnesses to identify the property. அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னுடைய செயின், என்னுடைய மோதிரம், இதுதான் அந்த வெப்பனு, இதுதான் அந்த துப்பாக்கி, அப்படியே ஐடென்டிஃபை பண்ணும். which are the subject matter of the offense or to identify the persons who are concerned therein. இவர் தான் அது. சப்போஸ் அங்க எதிரி இருக்கான்னு வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருக்காங்க, இந்த பக்கம் செயின், அந்த பக்கம் அக்யூஸ்ட் இருக்காரு, இவங்க சொல்லலாம் ஆமா இதுதான் என்னுடைய செயின், இவர் தான் பிடிக்கிட்டு போனார், இப்படி ரெண்டுமே சொல்லலாம். அதுதான் இதுல சொல்றாங்க. they have thus a twofold object. ரெண்டு ஆப்ஜெக்ட் இதுல நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம். ஒன்னு, to satisfy the investigating authorities that a certain person not previously known to the witness was involved in the commission of the crime or a particular property was the subject of the crime. So ஒரு unknown person, அந்த unknown person இவன் தான் அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம கரெக்டான பொருளை தான் ரெக்கவர் பண்ணிருக்கோங்கிறதையும் இது மூலமா நம்ம இந்த பர்பஸ் சால்வ் ஆகும் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்றதுனால அப்படின்னு சொல்றாங்க. It is also designed to furnish evidence to corroborate the testimony which the witness concerned tenders before the court. Apart from that, இங்க நம்ம ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி நீதிமன்றத்துல வந்து சாட்சியம் அளிக்கும் பொழுது இவர் சொல்றாரு, இந்த தோடு, இந்த நெக்லஸ், இந்த இது ஆங்கிலட் கொலுசு, இந்த கொலுசு இதெல்லாம் தான் என்கிட்ட இருந்து இவரு மிரட்டி பறிச்சுட்டு போனாருன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க. இத ஏற்கனவே பண்ண ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கராபரேட் பண்றதுக்காக உபயோகப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த வழக்குல வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இந்த வைகுந்தம் ஸ்டேட் ஆஃப் ஏபி அப்படிங்கிற வழக்குல வந்து தெளிவா சொல்றாங்க. 1960 கிரிமினல் லா ஜேர்னல் 1681. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ட்ரூ தட் when we came to give evidence in court, the witness did not point out the same three accused as having been seen by him at the time of the murder. It is also true that the safe rule is that the sworn testimony of a witness in court as to the identity of the accused who are stranger to the witnesses, generally speaking, requires corroboration, which should be in the form of an earlier identification proceeding. There may be exception to this rule where the court is satisfied that the evidence of a particular witness is such that it can safely rely on it without the precaution of an earlier identification proceeding னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பாக்ஸ்ல வந்து சொல்றாரு, ஒரு 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 மார்க்கெட்ல ஒரு ராபரி செயின் ஸ்நாட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அக்யூஸ்ட் வந்து முகமுடி இது போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வரான், டூ வீலர்ல வரான், ரெண்டு பேரு வந்து இந்த பொண்ணு காய்கறி வாங்குறதுக்காக போறாங்க, அந்த பொண்ணுடைய கழுத்துல இருந்து செயின் ஸ்நாட்ச் பண்ணிட்டு போயிடுறான்னு வச்சுங்க. இப்ப இவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கான், இவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸோ சம் ஐடென்டிட்டி மார்க்ஸ் இருக்கணும். அந்த ஹெல்மெட்ல ஏதாவது ஒரு விசிபிளான இதோ அல்லது அவர் பாடியில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஐடென்டிஃபிகேஷனோ, இதன் மூலமாக அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபேஸ் தெரியலனா கூட மற்றதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நீதிமன்றத்துல வந்து அவங்க சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஆமாங்க இவர் தான் அவர் வந்து அன்னைக்கு செயின் பறிச்சாருன்னு சொல்றாங்க போது, ஏமா நீ மார்க்கெட்ல ஒரு கண நேரத்துல நடந்து போயிருக்குமான்னு கேட்பாரு, டிஃபென்ஸ் வக்கீல் கேட்பாரு. ஒரு கண நேரத்துல நடந்திருக்குமா? ஆமாங்க. அப்படி மின்னல் மாதிரி வந்து பறிச்சுட்டு போயிட்டானா? ஆமாங்க. அப்ப மின்னல் மாதிரி வந்து பறிச்சுட்டு போயிட்டான், எப்படிமா பார்த்த, எப்படிமா இவர் தான் சொல்றான்னு கேட்கும்போது that benefit of doubt will go to the accused. So அதுக்கு முன்னாடியே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணி அதுலயே ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப மட்டும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணல, இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க, அப்ப அவங்களுடைய மெமரி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இந்த மெமரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனால கோர்ட்ல பண்ண ஐடென்டிஃபையும் நம்ம நம்பலாம். அப்படி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். சப்போஸ் அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தாம விட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த கிரவுண்ட்லயே கோர்ட் வந்து விடுதலை செய்வதற்கு வாய்ப்பா போயிடும்.
ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ளது இந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்லயும் சொல்றாங்க, தனா யாதவ் வெர்சஸ் தாஹூ அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்குலையும் சொல்றாங்க. இது வந்து நான் இப்படி ஒவ்வொரு வழக்கா படிச்சுட்டே இருந்தா டைம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சர்க்குலேட் பண்ண போறோம். அப்படி சர்க்குலேட் பண்ணும்போது நீங்க அதை படிச்சீங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதான். இந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேடோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பின்னாடி ஒரு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறது தான். அதுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் பண்றோம்ட்டு. இப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் எப்படி ரெலவெண்ட் அப்படின்னா, நம்ம முன்னே சொல்லிட்டு நான் அது செக்ஷன் 9ல ஐடென்டிஃபிகேஷன் இன் த கோர்ட் இஸ் ரெலவெண்ட். ஸோ அதுக்கு கராபரேட் பண்றதுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் ரெலவெண்ட். அப்புறம் எப்ப இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நெசசரி, எல்லா கேஸ்லயும் பண்ணுமா அப்படின்னா எல்லா கேஸ்லயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இது எப்ப நெசசரினா, அக்யூஸ்ட் வந்து அன்னோன் அக்யூஸ்டா இருக்கும்போது நெசசரி. அதுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்ல இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் கம்பல்சரியா பண்ணணும் அப்படின்னு தனா யாதவ் அலைஸ் தாஹூ அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2002 7 SCC 295 அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. அது மொத்தம் ஒரு 4 சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. அதை மட்டும் சொல்லிடுறேன். If an accused is well known to the prosecution witnesses from before, no test identification whereas is called for and it be meaningless and sheer waste of public time to hold the same. நல்லா தெரிஞ்ச அக்யூஸ்ட், பக்கத்து வீட்டுக்காரன், இவனுக்கு போய் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தணுமானா தேவையில்லை. இதுக்கு அது வந்து டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. In cases where, according to the prosecution, the accused is known to the prosecution witnesses from before, but the said fact is denied by him and he challenges his identity by the prosecution witnesses by filing a petition for holding test identification period, a court while dealing with such a prayer should consider, without holding a mini inquiry as to whether the denial is bona fide or a mere pretense or to made with an ulterior motive to delay the investigation. இப்ப இப்படியும் நடக்கலாம். சமயத்துக்கு இவன் சொல்றான், நோன் சொல்றான், அசோக் குமார் தான் வந்து என்ன கத்தியில குத்துனாரு, அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு ஒரு சொல்றான். இப்போ ஒருத்தர் பிடிச்சிட்டு வராங்க, அவர் பேர் அசோக் குமார். அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏப்பா நீ போய் கத்தியில குத்துனியாப்பான்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ஏங்க எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுங்க, இவர் நான் பார்த்ததே கிடையாது, என்னையுமே அவருக்கு தெரியாது, நீங்க வேணா ஐடென்டிபிகேஷன் பேர் பண்ணி பாருங்க, அவர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்றாரான்னு பாருங்க, பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இஸ் சேலஞ்சிங் தட். அப்படி சொல்றதோட நிக்கல, மனுவும் போடுறாரு கோர்ட்ல வந்து, அவர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாரா, நானே ஒத்துக்கிறேங்க குற்றத்தை, நான் பண்ணவே இல்லைங்க, நான் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுங்க. இவர் உண்மையாலுமே டினை பண்றாரா இல்ல இந்த வழக்கை இழுத்தடிப்புறதுக்காக பண்றாராங்கிற ஒரு சின்ன இதை பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து டு அவாய்ட், ஏன்னா இப்ப நாளைக்கு இவர் இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிடுறாரு, இட் வில் ரிமைன் as a சேலஞ்ச். நாளைக்கு கோர்ட்ல வந்து இந்த சாட்சி ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, தென் அவர் சொல்லுவாரு, நீங்க பாரு அன்னைக்கே ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணிருந்தீங்கன்னா ஐ வில் பி எஸ்கேப், இந்த கேஸே வந்திருக்காது, நீங்க தேவையில்லாம நீதிமன்றம் நேரத்தை வீணடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியும். நீதிமன்றம் கூட அதுக்காக ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், சேஃபா ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, நான் சொல்ல. இன் கேஸ் பிரேயர் இஸ் கிராண்டட் அண்ட் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் இஸ் ஹெல்ட் இன் விச் விட்னஸ் ஃபெயில்ஸ் டு ஐடென்டிஃபை த அக்யூஸ்ட். அது அதுதான் சொல்றாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ஸ் ஆர் ஹெல்ட் during the course of the investigation ordinarily at the instance of the investigation agency. So investigation agency தான் அதை பண்ணணும். இது ஒரு அக்யூஸ்ட் போய் மேட்டர் ஆஃப் ரைட்டா கேட்க முடியாது. And should be held with reasonable dispatch for the purpose of enabling the witnesses to identify either the properties which are subject matter of the alleged offense. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Ordinarily, if an accused is not named in the first information report, his identification by witness in court should not be relied upon, especially when they did not disclose name of the accused before the police. But to this general rule, there may be exemptions as enumerated above. அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எஃப்ஐஆர்ல வந்து அன்னோன் அக்யூஸ்ட், பேர் தெரியாத அடையாளம் தெரிந்த நபர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அப்ப அந்த நபரை கைது செய்த பிறகு இந்த நபர் தானா அந்த நபர் அப்படிங்கிறத ஐடென்டிபிகேஷன் பீரியட் வச்சு உறுதிப்படுத்திக்கணும். அப்படி உறுதிப்படுத்தாமல் விட்டு விட்டால் பின்னாடி ட்ரையல் நடத்தும் பொழுது இந்த ஒரே கிரவுண்ட்லயே வந்து கேஸ் உடஞ்சு போயிடும். அதனால அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. அந்த இந்த ஜட்மெண்ட்ல தனா யாதவ் ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது ஐடென்டிபிகேஷன் பீரியட். அதை நம்ம அன்னோன் அக்யூஸ்டுக்கு நிச்சயமாக பண்ணணும். மற்ற கேசஸ்லயும் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் இட் வில் கிவ் மோர் கிரெடிபிலிட்டி டு தி கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன். சரி, இதை எப்போ நடத்தணும், இந்த ஐடென்டிபிகேஷன் பீரியடை எப்போ நடத்தணும் அப்படின்னா எர்லியஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில் பண்ணிடணும். நீங்க வந்து அந்த அவுளாகி நொந்து நூலான முறை பண்ணக்கூடாது. கைது பண்ணோம்னா கைது பண்ண உடனே பண்ணிடணும், 1 or 2 daysல பண்ணிடணும். கைது பண்ணி ஒரு போட்டோலாம் வீடியோல போட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு
ஊரெல்லாம் தெரிஞ்சு இவர் தான் இந்த வழக்குல கைதானவர், இவர் தான் இந்த வழக்குல கைதானவர்னு பேசி அதுக்கு ஒரு டிபேட் வச்சு எல்லாம் பண்ணின பிறகு நீங்க சாவகாசமா ஒரு 20-25 நாள் கழிச்சு அப்போ ஒரு ஐடென்டிபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்ணோம்னா அதுல என்ன பர்பஸ் இருக்கு? தேர் இஸ் நோ பர்பஸ். எல்லாம் பாட்டான், ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாட்டான், இவன் தான் அக்யூஸ்ட்னு. அப்புறம் போய் அதை ஐடென்டிபிகேஷன் பீரியட் பண்றதுல என்ன பர்பஸ் இருக்கு? ஸோ இட் மஸ்ட் பி கண்டக்ட் அட் earliest possible opportunityன்னு பரத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 1973 3 SEC 896 அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. இப்ப இந்த ஐடென்டிபிகேஷன் பீரியடோட இம்பார்ட்டன்ஸ் நாம் பார்த்துட்டோம். எப்படி நடத்துறது, இந்த ஐடென்டிபிகேஷனை எப்படி நடத்துறது, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா PSO 600 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 600 ஐடென்டிபிகேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கறத சொல்லுது. ஸோ அதை நம்ம ஒரு முறை படிச்சிடுறேன், ஏன்னா நிறைய பேர் PSO பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்காக நம்ம அதை படிச்சிடுவோம். When witness allege that they can identify persons who took part in an occurrence, the investigation officer shall record their description of them in detail. இப்ப முதல்ல என்ன பண்ணோம், unknown person, பெயர் தெரியாத அடையாளம் தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லும்போது அடையாளம் தெரியுதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதை முதல்ல அந்த டிஸ்கிரிப்ஷனை எழுதணும். என்ன அடையாளம்? குட்டையாக இருந்தார், தடிமனாக இருந்தார், அவருக்கு வலது கை சூம்பி இருந்தது, அப்படி ஒரு டிஸ்டிங்டபிள் ஐடென்டிட்டி எழுதணும். அதை தான் சொல்றாங்க. அந்த ஐடென்டிஃபை எப்படி இருந்தாருன்னு கேட்டு எழுதணும். அதை விட்டுட்டு அடையாளம் தெரிந்த நபர், அடையாளம் தெரிந்த நபர்னா அதுக்கு ஒண்ணுமே பர்பஸே கிடையாது, பர்பஸே சால்வ் பண்ணாது அது. ஸோ அதை எழுதணும் அப்படின்னு PSO 600 சொல்லுது. When persons are to be shown to witnesses for identification, they shall be carefully kept out of the view of the witness and mingled with a considerable number or other persons of a like case. The witness shall then be asked one by one and independently to point out any person whom they recognize. So இப்போ என்ன பண்ணோம், இந்த ஐடென்டிபிகேஷன் பரேட் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்டையும் சாட்சியும் பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது. அக்யூஸ்ட் தனியா வச்சுக்கணும், சாட்சியை தனியா வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மிங்கிளா விடக்கூடாது. இவங்களை அந்த லைக் பர்சன்ஸ் ஆஃப் லைக் கிளாஸ், இப்போ ஒரு குட்டையா இருக்காரு, தடிமனா இருக்காருன்னா அதே மாதிரி குட்டா தடிமனா இருக்கக்கூடிய டம்மிஸ், அந்த டம்மிஸோட வச்சு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். அதே மாதிரி நெட்டையா இருக்காரு, சிவப்பா இருக்காருன்னா அவருக்கு அந்த நெட்டையா இருக்கிற சிவப்பா இருக்கிற மாதிரியே ஒரு சிமிலர் ஐடென்டிட்டி இருக்கிறவரோட வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ அவருக்கு ஒரு பரு இருக்கு, இந்த இடத்துல கண்ணத்துல ஒரு பெரிய பரு இருக்குன்னா அது மாதிரியான ஆட்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். அப்பதான் ஐடென்டிட்டி வந்து சரியா இருக்கும்னு ரெண்டாவதுல சொல்றாங்க. It should then be seen whether the description of the person tallies with that given in the first instance. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த புள்ளையா கட்டையா இருந்தாரு, குட்டையா இருந்தாருன்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கும் இப்ப நம்ம ஐடென்டிபிகேஷன் பரேட் பண்ண வரதுக்கு புடிச்சு வந்துக்கிறோம் பாருங்க, அவனுக்கும் ரெண்டும் சரியா இருக்கான்னு முதல்ல பாத்துடணும். ஏன்னா நம்ம இவன் வந்து வந்தவர் வந்து ஒரு நேபாளின்னு சொல்றான்னு வச்சுங்களேன், நேபாளி இல்லாத ஒரு தமிழால புடிச்சு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஐடென்டிபிகேஷன் பரேட் பண்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. முதல்ல அந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு வரணும். அவர் நேபாளி மாதிரி இருந்தாருங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் உள்ள தமிழால கூட இருக்கலாம், பாக்குறதுக்கு நேபாளி மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளார வரானான்னு பார்க்கணும், அந்த டேலி ஆகுதான்னு பார்க்கணும். Identification period shall be concluded by a magistrate where the presence of the magistrate cannot be secured without considerable amount of delay by punch witnesses. So இந்த ஐடென்டிபிகேஷன் பீரியட் யார் பண்ணலாம்னா மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம் அல்லது பஞ்ச் விட்னஸஸ் பண்ணலாம். இந்த மேஜிஸ்ட்ரேட் எப்போ அவைலபிளா இல்லையோ அப்போ பஞ்ச் விட்னஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The police shall, after arranging the preliminaries for the parade, withdraw, allowing the magistrate or the punch witnesses as the case may be to conduct the parade. என்ன பண்ணும், இதுக்கான பிரிலிமினரி முகாந்திரம்லாம் அடிப்படாத இந்த டம்மிஸ், இந்த அக்யூஸ்ட் விட்னஸ் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க வெளியில வந்துடணும். அவங்க அந்த ஐடென்டிபிகேஷன் பண்ணும்போது they should not be there. இருந்தாங்கன்னா என்ன ஆயிடும்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஐடென்டிபிகேஷன் பீரியட் வந்து விஷயட் ஆகிடும். அதனால அவங்க அங்க இருக்கக்கூடாது, வெளியில வந்துடணும். அந்த 162ல பார் வருது இல்லையா, அந்த பார் வந்துருங்கிறதுக்காக சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த PSO 600 ஃபாலோ பண்ணி தான் ஐடென்டிபிகேஷன் பீரியட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. புதுச்சேரிக்கும் அது மாதிரி எதனா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும், எனக்கு தெரியல, அது நான் பார்க்கல. பாண்டிச்சேரி போலீஸ் அதுக்கான என்ன PSO இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது அல்லாம இப்ப வந்து ஒருத்தரை வந்து ஐடென்டிபிகேஷன் பீரியட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க 54A இப்போ ஒரு புதுசா CRPCல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது, ப்ரொசீஜர் ப்ரொவிஷன் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து என்ன அந்த PSO தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து கம்ப்ளீட்லி வெஸ்ட் வித் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவருடைய டிஸ்கிரிஷன். இந்த வழக்குல ஐடென்டிபிகேஷன் பண்றது அவசியம் தேவை அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா நிச்சயமா அவர் பண்ணலாம்.
அதுக்காக இப்போ ஒரு ஸ்டாட்யூட்டரி பர்மிஷன்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எதுவும் தேவையில்லை. அதுக்கு இருந்தாலும் அதுல ஒரு லேக்குனா இருந்ததுனால என்ன பண்ணாங்க, 54A கொண்டாந்தாங்க. இந்த 54A சிஆர்பிசில எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் பண்றதுங்கிறத சொல்றாங்க. வேற பெர்சன் இஸ் அரஸ்டட் ஆன் அ சார்ஜ் ஆஃப் கமிட்டிங் அன் அஃபென்ஸ் and his identification by any other person or persons is considered necessary for the purpose of investigation of such offense, the court having jurisdiction may, on the request of the officer in charge of a police station, direct the person so arrested to subject himself to identification by any person or persons in such manner as the court may deem fit. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒருத்தர் இப்போ கேட்டார் பாருங்க, ரைட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு, நான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. என்னைய கூப்பிடுறீங்க, எனக்கு என்னோட டிக்னிட்டியா நீங்க நடத்தணும், நான் போய் அக்யூஸ் மோட சேர்ந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அப்படி விட்டுற முடியுமானா விட முடியாது. ஏன்னா நம்ம கேஸுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்ப மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து மனு போடலாம். எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மாதிரி இவரை வச்சு நாங்க ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தலாம்னு இருக்கோம், அவருக்கு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இப்போ இந்த 54A வந்திருக்கு. Provided that if the person identifying the person arrested is mentally or physically disabled, such process of identification shall be take place under the supervision of a judicial magistrate who shall take appropriate steps to ensure that such person identifies the person arrested using methods that the person is comfortable with. இப்போ வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நபர் வந்து ஒரு பிசிக்கலி டிசேபிள்டாவோ மென்டலி டிசேபிள்டாவோ இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்கள மூலமாக வந்து டெஃப் அண்ட் டம்பு, இது கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டர் அல்லது மென்டலி அஃபெக்டட் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் பண்ணும்போது அதை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும். அவங்க வந்து இந்த நபருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கம்ஃபர்டபுள்னா தே மஸ்ட் பி இன் கம்ஃபர்டபுள் ஜோன் வைல் ஐடென்டிஃபைங் தி அக்யூஸ்ட். அப்படி இல்லாம அவங்களுக்கு ஒரு எம்பராசிங்கான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண விடக்கூடாது. இப்போ நம்ம இப்போ சைல்டு விட்னஸ்லாம் இருக்கு, பாக்ஸோ கேசஸ்ல கேங் ரேப் இருக்குன்னு வச்சுங்க. அந்த கேங் ரேப் கேசஸ்ல ஒரு சைல்டை கொண்டு போய் அந்த 5 அக்யூஸ்டுகளை நிறுத்தி போயிட்டோம்னா ஏற்கனவே நம்ம பாக்ஸோ ஆக்ட்ல சொல்றோம் என்ன, அக்யூஸ்டும் விக்டிமும் டைரக்ட் கான்டாக்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி நீ ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொன்னா அந்த பயத்திலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணாம போயிடும். அப்புறம் பின்னாடி வந்து அது டிஃபென்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிடும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கணும் அவங்களுக்கு. தே மஸ்ட் பி ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தணும்னு செக்ஷன்ல சொல்றாங்க. Provided further that if the person identifying the person arrested is mentally or physically disabled, the identification process will be videographed. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, எப்படி மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதனால அதை வீடியோகிராஃப் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நார்மலா இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் படுத்தும் போது இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு 3 முறை இருக்கு. நார்மலா எப்படி இப்ப என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்ங்கிற வழக்குல சொல்றாங்க. அதான் நானும் சொல்றேன். 3 விதமாக ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஒன்னு, இந்த விட்னஸ யார் எந்த நபர் வந்து சந்தேக நபரை வந்து எந்த நபருங்கிறத நீங்க வந்து அடையாளம் தொட்டு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து கையிலையோ அல்லது ஒரு பென்சில் மூலமாகவோ தொட்டு அடையாளம் காட்டுறது, இது வந்து ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, எந்த நபரோ அவரை பாயிண்டிங் பண்றது, பாயிண்டிங் அவுட், 4ஆவதா நிக்கிறவரு 3ஆவதா நிக்கிறவருன்னு பாயிண்ட் அவுட் பண்றது, இது ஒரு முறை. 3ஆவது வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றது, நாங்க வருஷம் 5 பேர் இருக்காங்க பாருங்க, அந்த 5 பேர்ல நடுவில் நிக்கிறவர் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்றது. இந்த மாதிரி 3 விதமான முறையில ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல விட்னஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு இப்ப ப்ரிவேலன்ட் பிராக்டிஸ அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியடை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்லயும் சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை என்னன்னு பார்ப்போம். An application for conduct of the test identification period shall be made under section 54A of the Code of Investigation Officer to the court having jurisdiction. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ண முடிவு பண்ணிட்டா அவர் என்ன பண்ணணும், 54A கீழே போய் ஒரு மனு கொடுக்கணும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். On such application being made, the court may direct the person so arrested to subject himself to identification. கோர்ட் என்ன பண்ணும், அப்பா இந்த மாதிரி உன்னை வந்து வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால நீ வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு சப்ஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஆர்டர் பண்ணணும். The court shall make a request to the CJM or CMM of the district to nominate a magistrate other than the magistrate who has jurisdiction of the case to conduct the test identification period. So இவர் என்ன பண்ணும், கோர்ட் என்ன பண்ணும், சிஎம்எம்க்கு எழுதணும், இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், இதுல ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக ஒரு மேஜிஸ்ட்ரேட் நியமனம் பண்ணுங்க அப்படின்னு போடணும்.
Upon receipt of such request, the CMM or CJM shall immediately pass orders nominating a magistrate other than the jurisdictional magistrate to conduct test identification parade and inform the same to the magistrate so nominated and to the investigation officer. அப்படின்னு இந்த ப்ரொசீஜர் சொல்றாங்க. அது 54 கீழ ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்றதுக்கு எப்படி மனு போடணும், அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறத சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பர்மனன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பர்மனன்ட் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணலாம். உதாரணத்துக்கு JM1 கோர்ட்டு கேஸா இருந்தா JM3 தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் போவாரு, JM3 கோர்ட்டு கேஸா இருந்தா JM2 போவாருன்னு ஒரு ஏற்கனவே CJM வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஆர்டர் ஏற்கனவே இருந்தா கூட அதை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாங்கிறது இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப இன்னொரு கேள்வி, அக்யூஸ்ட் வந்து இப்ப நம்ம கேள்வியில கேட்டாங்க பாத்தீங்களா, நீங்க கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் பண்ணுங்கிறதுக்காக பெயில வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நம்ம சொன்னோம் அப்ப தேவையில்ல, கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் பண்றதுக்காக பெயில ரெஃப்யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ணுங்கிற கண்டிஷன்ல பண்ணலாம்னு சொன்ன பாருங்க. அப்ப இவர் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு பெயில விட்டுறோம், பெயில விட்ட பிறகு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமாக பண்ண முடியும் அப்படின்னு முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்லயே சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு படிக்கிறேன். Yet another significant aspect to be borne in mind is that the person who is to be identified should have been arrested by the police. So identification period நடத்தணும்னா நிச்சயமா அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணாதான் பண்ண முடியும். This does not mean that he should be in custody when the identification period is sought to be done. அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே தான் தவிர அவர் கஸ்டடியில இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. So in other words, test identification period can be conducted even in respect of a person who has been arrested and released on bail. So அப்ப பெயிலுக்கு போனவரை கூட நீங்க வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கண்டக்ட் பண்ணலாம் as per the procedure stated above. அந்த 54A நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பெயில போனவரை கூட நீங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு வந்து அப்பீர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அப்புறம் இன்னொரு மெத்தட் இதுல சொல்றாங்க, அதுவும் பாருங்க. அதான் அந்த 3 மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதே முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்ல, in other democracies the procedure of identification is done in a specially designed room in which the suspect is lined up along with the dummies, and there will be an one side view glass partition separating them from the witness and the magistrate. The suspect will not be able to see them, but the witnesses and the magistrate will be able to see the suspect and the dummies. The witness would identify the suspect and that will be recorded by the magistrate in the proceedings. The process of reshuffling and asking those persons to change their attire is also done, for which an antechamber is made available. The suspect is also allowed to stand in any place by reshuffling. The above method of identification requires to be implemented in our state as well as a step towards protection of witnesses. இந்த கேஸ்ல ஒரு டைரக்ஷனே கொடுத்திருக்காங்க. இந்த டைரக்ஷன்ல வந்து வித்தின் அ இயர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் டிண்டட் கிளாஸ் வச்சு ஒரு ரூம் கட்டணும். அந்த ரூமுக்கு உள்ள வந்து இந்த அக்யூஸ்டும் அந்த டம்மிஸும் நிக்கணும். அவங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டும் இவங்களும் விட்னஸும் தெரிய மாட்டாங்க. ஆனா விட்னஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் உள்ள இருக்கிறவங்கள தெரிவாங்க. அப்படி ஐடென்டிஃபிகேஷன் பீரியட வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அதுக்கான டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி புழல் ஜெயில வந்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுல 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு. என்னன்னா, இந்த விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ண பிறகும் கூட இந்த விட்னஸுக்கு யார் வந்தாங்க, யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு அக்யூஸ்டுக்கு தெரியாது. அப்போ அந்த விட்னஸோட ப்ரொடெக்ஷன் வந்து என்ஷூர் ஆகுது. இல்லைன்னா நாளைக்கு அவன் பெயில்ல வந்து அந்த விட்னஸை வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு படம் உண்டு, நான் ஜோக்கா சொல்றது உண்டு. இந்த சினிமா படத்துல வந்து இந்த கொடி பறக்குதுன்னு ஒரு படம். இந்த கொடி பறக்குதுங்கிற ஒரு படத்துல ரஜினிகாந்த் வந்து ஒரு சஸ்பெக்டா இருப்பார் ஒரு அக்கரன்ஸ்ல. அந்த படத்தோட கதாநாயகி வந்து அமலா, அவங்க தான் வந்து ஐடென்டிஃபைங் விட்னஸா இருப்பாங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துவாங்க. இப்படி இந்த ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தும் போது அவர் வரிசையா நிப்பாங்க, லைன் அப் பண்ணி நிப்பாங்க. அப்போ இந்த அமலா என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து ரஜினியோடைய மூக்களை கை தொட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த தொட்டு அடையாளம் காட்டுறாங்கன்னு சொல்ற பாருங்க, அதுக்கு அந்த மாதிரி தொட்டு அடையாளம் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே தெரிஞ்சு எல்லா கடைசியா லவ் பண்ணி அப்புறம் கதை அப்படி போகும். ஸோ அந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு விட்னஸ் டைரக்டா வந்து ஒரு சஸ்பெக்டை வந்து தொட்டு அடையாளம் காட்டும் பொழுது அந்த விட்னஸோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடும். பின்னாடி சப்சிக்வெண்டா வந்து அந்த விட்னஸுக்கான பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டட் கிளாஸ்ல வச்சு பண்ணும் பொழுது அந்த விட்னஸோட ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு நமக்கு ஒன்று. 2வது, இந்த விட்னஸ் வில் ஃபீல் செக்யூர், நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னு அவங்க உணர்வாங்க. இந்த மாதிரி எஸ்பெஷலி இன் பாக்ஸோ கேசஸ், ஜெயிலில் கொண்டு போய் இந்த சைல்டை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது, கேங் ரேப் கேசஸ் எல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த குழந்தை வந்து பயப்படாம ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ஸை டு பி ஒபேட், இட் மஸ்ட் பி ஒபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க.
ஈவன் அதர்வைஸ் இதை மனசுல வச்சுக்கிட்டு பண்ணலாம். இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த விட்னஸ் மஸ்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுங்கிறது தான் இதனுடைய இது. சரி, இப்ப ஐடென்டிபிகேஷன் பீரியட் நம்ம இது வரைக்கும் பிஎஸ்ஓல பண்றோம், 54A பண்றோம், எல்லாம் பண்றோம். போட்டோ ஐடென்டிபிகேஷன் பண்ணலாமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இப்போ வந்து அக்யூஸ்டோடைய போட்டோ இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நோன் அக்யூஸ்டுக்கு வந்து ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்னு இருக்கு. அந்த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல நிறைய போட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம். அந்த போட்டோ காமிச்சு கேட்கலாம், நீங்க வந்து ஒரு அந்த மாடஸ் ஆபரண்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே மாதிரி பண்ணுவான், சீரீஸ் ஆஃப் கேசஸ் பண்ணுவான். சைக்கோ கிரைம் பண்றவன் அல்லது பிக் பாக்கெட்டர்ஸ், ராபர்ஸ், இவங்களுக்குலாம் ஒரு மாடஸ் ஆபரண்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாடஸ் ஆபரண்டியை பேஸ் பண்ணி we can zero in the suspect. அப்படி சஸ்பெக்டை ஜீரோ இன் பண்ணும் பொழுது இந்த அவனுடைய அந்த விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு சாட்சி சொல்லும் பொழுது ஒரு அன்னோன் அக்யூஸ்ட்னு சொல்லும்போது நமக்கு ஏற்கனவே இருந்தான் பாருங்க, அக்யூஸ்டா இருந்தான் பாருங்க, அவங்களுடைய போட்டோஸை வச்சு அவங்ககிட்ட கேட்கலாம், இவரா பாருங்கன்னு போட்டோ ஐடென்டிபிகேஷன் பண்ண வைக்கலாம். அப்படி போட்டோ ஐடென்டிபிகேஷன் பண்றது செல்லுமா அப்படின்றது கேள்வி. இந்த போட்டோ ஐடென்டிபிகேஷன் செல்லும், அப்படியும் ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு உமர் அப்துல் சாக்கூர் சரோத்தியா வெர்சஸ் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ 2001 SCC 138 இதுலயும் சொல்றாங்க போட்டோ ஐடென்டிபிகேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மனு சர்மா வெர்சஸ் ஸ்டேட் NCT ஆஃப் டெல்லி 2010 6 SCC 1 நம்ம ஏற்கனவே இந்த கேஸ் சொல்லியிருக்கோம், ஜெசிகா லால் மர்டர் கேஸ். அந்த கேஸ்லயுமே இந்த போட்டோ ஐடென்டிபிகேஷன் இஸ் பர்மிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிசிடிவியில கூட நம்ம காமிக்கலாம். இப்போ நம்ம அந்த அக்கரன்ஸ் நடந்த பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது, அதுல அந்த அக்யூஸ்ட காமிச்சு இவர் தானே பாருமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட போட்டோ ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். போட்டோ ஐடென்டிபிகேஷன் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட். அடுத்தது வெதர் வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் இஸ் பர்மிசிபிள். வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியுமா? இப்போ வந்து நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருப்போம், இந்த த்ரெட்டனிங் கால்ஸ், அபியூசிவ் கால்ஸ், செக்ஸ் டார்ச்சர், அந்த மாதிரி பண்றது. இதுல போன் மூலமா போன் பண்ணி யாரோ ஒரு தெரியாத நபர் போன் மூலமாக போன் பண்ணி அசிங்கமா பேசுறது அல்லது செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறது. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம இப்போ ஐடி ஆக்ட்ல வருது, நார்மல் ரெகுலர் ஐபிசி அஃபென்சஸ் எல்லாம் வருது. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்னே தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவருடைய வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த வாய்ஸை வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்ணலாமா? அதுக்கான சோர்ஸ் ஆஃப் பவர் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இந்த வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் பர்மிசிபிளா அப்படின்னா நிச்சயம் பர்மிசிபிள் அப்படின்னு அபெக்ஸ் கோர்ட் வந்து ரித்தேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. இந்த ரெண்டு வழக்கு, இந்த இதுல ரித்தேஷ் சின்ஹா வழக்கு ரெண்டு உண்டு, பார்ட் 1 பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து இந்த ஐடென்டிபிகேஷன் வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் பர்மிசிபிளா அப்படின்னு கேட்டு வரும்போது பண்ணலாங்கிறதுல ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் கன்கர் பண்றாங்க. அதுக்கு சோர்ஸ் ஆஃப் பவர் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும் பொழுது ரெண்டு பேரும் டிவைட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது நிக்குது. செகண்ட் பார்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் என்னங்கிறதுக்கு அடுத்து ரித்தேஷ் சின்ஹா வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரித்தேஷ் சின்ஹா 2013 2 SCC 357 இந்த வழக்குல சொல்றாங்க, நீங்க வந்து இந்த செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்னு ஒரு கேஸ் பார்த்தோம் பாருங்க. அந்த கேஸ்ல 53 கீழே நம்ம வந்து அந்த பாலிகிராஃப் இதெல்லாம் நம்ம பர்மிசிபிள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வாய்ஸ் ஐடென்டிபிகேஷனும் பர்மிசிபிள் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. கத்திக்கால் ஒகாடு கேஸ் சொல்றாங்க, இது செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டா வராது, வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து இது பர்மிசிபிள், இட் இஸ் நிச்சயமாக இதை வந்து நம்ம பண்ண முடியும், வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. இதுக்கான சோர்ஸ் ஆஃப் பவர் என்ன அப்படிங்கிறது தான் அந்த அடுத்த கேஸ், அந்த 2019 வருது. அது 2019 8 SCC 1. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 54 வருமா, 53 வருமா, ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட்ல வருமா, இப்படி எல்லாம் பல விதமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா என்ன பண்ணிடுறாங்க, நாங்க 142ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நாங்க பவரை கன்ஃபர் பண்றோம், இந்த மாதிரி வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு நாங்க வந்து கன்ஃபர் பண்றோம்னு பவரை கன்ஃபர் பண்றாங்க இந்த ரித்தேஷ் சின்ஹா வழக்குல. ஸோ இதன் அடிப்படையில மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம்னா, வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் கேட்கும் பொழுது இப்போ ஒரு அக்யூஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னு வச்சுங்களேன், சாம்பிள் வாய்ஸ் தரமாட்டேங்கிறான்னு சொன்னான்னா அவர் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணி அவர் வந்து வாய்ஸ் சாம்பிள் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடலாம். அதான் இந்த ரித்தேஷ் சின்ஹாவுடைய கேஸ். இந்த ரித்தேஷ் சின்ஹா வழக்கே இல்லைனா கூட செக்ஷன் 54A மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கு அந்த மாதிரி ஐடென்டிபிகேஷனுக்கு கொடுக்கறது. ஐடென்டிபிகேஷன்ங்கிறது பிசிக்கல் ஐடென்டிபிகேஷனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் கூட பர்மிசிபிள் அப்படிங்கிறது அந்த 54க்கு ஒரு வைடர் இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது கொண்டு வரலாம். இது ஓகே. இப்போ நம்ம சொன்னோம் போட்டோ ஐடென்டிபிகேஷன் பர்மிசிபிள் சொன்னோம் இல்லையா,
இப்ப பல சமயங்கள்ல நமக்கு ட்ரையல்ல இது நடக்கும். இந்த ஐடென்டிபிகேஷன் பீரியட் நடந்து முடிஞ்ச பிறகு சாட்சி வந்து பாக்ஸ்ல ஏறும்போது கேட்பாங்க, ஏமா உனக்கு வந்து இந்த சாட்சிகளை வந்து ஏற்கனவே போட்டோ காமிச்சாங்களா உனக்கு போலீஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு போட்டோ காமிச்சாங்கன்னு சொல்லிடுவார். போட்டோ காமிச்சாங்கன்னு சொன்ன பிறகு இந்த ஐடென்டிபிகேஷன் பீரியட் விசியேட் ஆகிவிடும். ஏன்னா ஏற்கனவே தான் போட்டோ காமிச்சிட்டாங்களா அக்யூஸ்டோட போட்டோ இதான்ட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டோ காமிச்சிட்ட பிறகு ஐடென்டிபிகேஷன் பீரியட் பண்றது அதுல இட் வில் நாட் சர்வ் எனி பர்பஸ் அப்படிங்கிறதுனால தட் ஐடென்டிபிகேஷன் பீரியட் விசியேட்ஸ் நிறைய வழக்குகள்ல சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேட்பாங்க கேள்வி. இந்த மாதிரி கேட்டு இப்படி வாங்கிடுவாங்க ஒரு சாட்சிக்கிட்டு இருந்து. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். எப்படின்னா ஐடென்டிபிகேஷன் டன் பை எ விட்னஸ் பை போட்டோ அப்படிங்கிறது ஒண்ணு, அவங்க கிட்ட போட்டோ காமிச்சு இவர் தான் அக்யூஸ்ட்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இவர் தான் அக்யூஸ்டோட போட்டோ, இதை பாத்துக்குங்க, இவர் ஐடென்டிபிகேஷன் பீரியட்ல வருவாரு, இவர் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, தென் இட் பிகம்ஸ் அந்த ஐடென்டிபிகேஷன் பீரியட் பிகம்ஸ் விஷியேட். அது வந்து இட்ஸ் ஃபார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல விதமான அக்யூஸ்ட் இருக்காங்க, அதுல ஜீரோ இன் பண்றதுக்காக போட்டோ மூலமா ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுங்க, தட் இஸ் நாட் ஹிட் பை திஸ். இந்த ஐடென்டிபிகேஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். இந்த ஐடென்டிபிகேஷன் வந்து பர்ஃபெக்ட்லி வேலிட். அதுக்கும் ஐடென்டிபிகேஷன் பீரியட் விஷியேட் ஆகிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை வந்து அவர் பாக்ஸ்ல ஏறி சொல்றாருன்னு வச்சுங்க, ஆமாங்க என்கிட்ட வந்து 10 போட்டோ காமிச்சாங்க, இதுல யாருமா நீ பார்த்த ஆளுன்னு கேட்கும்போது இந்த ஆள் நான் காமிச்சேன் அப்படின்னு சொன்னா தட் ஆல்சோ கேன் பி யூஸ்டு ஃபார் கராபரேஷன். அது கராபரேஷன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது 161 ஸ்டேட்மெண்டா போயிடும். கராபரேஷன் யூஸ் பண்ண முடியாது. பட் ப்ரீவியஸ் அக்கேஷன்ல கான்டாக்டா அது ரெலவெண்ட் ஆகும். இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கிற கான்டாக்ட் வில் பி ரெலவெண்ட். தட் கேன் பி ப்ரூவ்டு இன் தி கோர்ட். அதுதான் இந்த மனு சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி இந்த ஜெசிகா லால் கேஸ்ல சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ contended by the defense that since the photographs were shown to the witnesses, the circumstances render the whole evidence of identification in court as inadmissible. For this, it was pointed out that photo identification or test identification before the magistrate are all aids in investigation and do not form substantive evidence. Substantive evidence is the evidence of the witness in the court on oath, which can never be rendered inadmissible on this count அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க வந்து போட்டோ காமிச்சிட்டாங்கிறதுனாலயே இந்த கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, ஆமா ஆமா இவர் தான் அவருன்னு சொல்றாங்க பாருங்க, அது இன்அட்மிசிபிளா ஆயிடாது அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாங்க. இதே போல இன்னொரு கேள்வி நம்ம சொன்னோம், அக்யூஸ்ட் வந்து கேட்க முடியுமா, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கேட்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அதை நம்ம ஏற்கனவே முன்ன ஒரு வழக்குலையும் பார்த்தோம். இன்னொரு வழக்குலையும் கூட அது வருது. மல்கான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி அப்படிங்கிற வழக்குல 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டு, அந்த ஜட்மெண்ட்ல இந்த கேஸ் வருது. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட் வந்து என்ன பண்றாரு, எனக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணுங்கன்ற ஒரு சேலஞ்ச் பண்றாரு. இந்த சாட்சிகளுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, போலீஸார் என்ன தப்பா பிடிச்சி வந்துட்டாங்க, எனக்கு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் பண்ணுங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாங்க. மேஜிஸ்ட்ரேட் டிஸ்மிஸ் பண்றாரு. இட் கோஸ் அப் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் கேட்கறாருன்னு வச்சுங்க, எனக்கு வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துங்கன்னு கேட்கறாங்க. அப்படி கொடுக்க சொல்லி சிஆர்பிசில எந்த ப்ரொவிஷனுமே கிடையாது. ஸோ அக்யூஸ்டுக்கு அப்படி கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட் அலோவ் பண்ண முடியாது. ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதை வந்து மனசுல வச்சுக்கணும். சப்போஸ் இன்னைக்கு அவருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தாம விட்டுட்டோம்னா பின்னாடி ட்ரையல் நடக்கும்போது he will take advantages of that அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த மால்கன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பிங்கிற கேஸ்லயும் சொல்றாங்க. இந்த இதுதான் சப்சிக்வெண்டா அந்த வழக்குலையும் சொல்றாங்க. இந்த நம்ம முன்ன ஏற்கனவே பார்த்த வழக்குலையும் சொல்றாங்க, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கேட்டு அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் கொடுக்கலைன்னா பின்னாடி அவரு அக்யூஸ்ட் அட்வான்டேஜஸ் எடுத்துக்குவாரு. அந்த சேலஞ்சுக்கு நீங்க தயாராக இருந்தா, அந்த ரிஸ்க்கு நீங்க தயாராக இருந்தா ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தாம இருங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்னன்னா, இப்படி கேட்டுட்டாங்க அப்படி அக்யூஸ்ட் சொல்றாருன்னா அவர் சொல்றது உண்மைதானா, இல்ல அவர் வந்து இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக சொல்றாரா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறது வெல் அண்ட் குட். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்.